ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆத்தென்டிக் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணணும். இதுக்கு 1/2 கிலோ அளவுள்ள சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ நம்ம சால்னா செய்ய தொடங்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, 2 திப்பிலி, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு. திப்பிலி இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நறுக்கிய சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி ஆனதும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போகிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா கருகிடக்கூடாது. மசாலால இருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கையளவு மல்லி புதினா இலை சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்தா சிக்கன் நல்ல எண்ணெய் விட்டுருக்கோம். இதை ஒரு தடவை கிளறிட்டு நம்ம சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம சால்னாக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் தயார் பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 6 முந்திரி பருப்பு, இன்ச் பட்டை, கொஞ்சமாக சோம்பு, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சிடுங்க. இதை நம்ம கொதிக்கிற சால்னா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மல்லி இலை தூவி நமக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆத்தென்டிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.